செந்தில் பாலாஜியை பற்றி இன்றைய முதலமைச்சர் கரூரில் வந்து என்ன பேசினார்? அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன சொன்னார்? கரூர் பாலாஜி ஊழல் அப்படி இப்படி அவர் தம்பி பற்றிலாம் பேசிட்டு, அன்னைக்கு முதலமைச்சர் அந்த மேடையில் செந்தில் பாலாஜியை பற்றி நிறைய சொல்கிறார். இங்கே ஒரு அமைச்சர் செல்வர் இருக்கார், அவரை நாங்கள் விட மாட்டோம், அவர் தம்பி இல்லை. அந்த செந்தில் பாலாஜி தான் இப்போ ஏஸ் மினிஸ்டர் தேர். கரெக்டா? அன்றைக்கி அது கூட அரசியல் தேர். ஏன் அவங்க அப்பா இருக்கார்ல, டாக்டர் கலைஞர் கருணாநிதி, நீங்கள்லாம் ரொம்ப உயர்வாக நினைக்கிற நான் இருக்கேன். அவர் சமயங்களில் அவர் பேசிய வார்த்தைகள் அம்மா 91 அல்லது 92ல் அவர் பேசிய மாலை முரசில் வந்திருக்கு. அம்மா பேரை சொல்லி, அம்மாவிற்கும் எங்கள் சித்தி பேரை சொல்லி அவர்களுக்கான தாம்பத்தியம் நன்றாகத்தான் இருக்குதுன்னு ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. அன்றைக்கு நான் என்ன பண்ணேன், அவர் வீடு இருக்க ஆலிவர் ரோடு வீட்டில் இருந்தார். ஃபோனில் போனேன், அந்த நம்பரை வாங்கி ஃபோனில் போய், அப்போ ராஜாராம் வந்து அம்மாட்ட மினிஸ்டராக இருந்து கொஞ்சம் பிரச்சனை வந்த நேரம் 93ல், கரெக்ட் 93. ராஜாராமுக்கு அம்மாவுக்கு பிரச்சனை இருந்தப்போ நான் ராஜாராம் வீட்டில் தங்கச்சி பையன் பேசுகிறேன்னு எடுத்தது திருமதி கனிமொழி. அவங்க அப்பாட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ கேட்டேன், ஏங்க இப்படியே கேட்டேன், என்ன எவ்வளோ பெரிய தலைவர் நீங்கள் இப்படிலாம் யாருன்னாரு. என்ன இப்படி மாலை முரசில் வந்திருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கா அவங்களுக்கு, அசிங்கமாக இல்லையான்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், நான் யாருன்னே சொன்னேன். டக்குன்னு ஃபோனை வச்சுட்டார். அவர் இப்போ பேசியிருக்கார். அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டீங்க. கலைஞர் அப்படி பேசினார் அன்னைக்கு. நாங்கள் வந்து அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று தவறாக பேசியிருக்கோமா? எத்தனையோ நீங்கள்லாம் அந்த அலைக்கற்றையிலெல்லாம் யாரையோ சம்மந்தப்படுத்தி யாரையோ நாங்கள் ஒரு நாள் கூட அது மாதிரி பேசியிருக்கோமா? கலைஞர் கருணாநிதி அன்றைக்கு அப்படி பேசினார். ஒரு 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கூட இருந்து அவங்களுக்கு கொல்லி கூட அவங்க தான் அங்கே புதைக்கிற இடம் வரைக்கும் போன ஒரு நண்பரை, எனக்கு எங்கள் சித்திக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம் அரசியல் ரீதியாக. இதே கேட்டார்ல, 370 நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு. இதை மாதிரி வன்மத்தோட குரோதத்தோட பேசக்கூடியவர்கள் அவர்கள் தான், நாங்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இன்னும் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் இன்னும் பாயிண்ட்லாம் எடுத்து கொடுப்பேன். அசம்பிளியில் அவர் 5 சென்ட் நிலம் கொடுப்பேன்னு சொன்னார்ல முதல்வர், அப்போ கருணாநிதி அவர்கள். அப்போ நான் அம்மா எதிர்கட்சி தலைவர், அம்மா அங்கே இருக்காங்க, நாங்கள் போய் மேலே உட்காந்துருந்தோம். அப்போ அவர் பேசினார், அவர் சில ஜாடையெல்லாம் காமிச்சு பேசினார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருப்பீங்க நிறைய பேர். அது மாதிரி அதை ஒரு மாதிரி வன்மத்தோட வக்கிரமாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் தான். நாங்கள் யாரும் அந்த மாதிரி வார்த்தையை நாங்கள் பேசினதே கிடையாது.